அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் ஐசிடி மற்றும் ஜிட் மாணவர்களுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் கெப்பாசிட்டி கொள்ளளவு சம்பந்தமாக பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் கொள்ளளவுன்னா என்ன. கொள்ளளவுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்த நிரப்பக்கூடிய ஒரு சாமனை அளக்கக்கூடிய அலகு தான் நாங்கள் சொல்லுவோம் கொள்ளளவு. உதாரணமாக நாங்கள் இந்த மெகா பாட்டில், இந்த ட்ரிங்க் பாட்டில்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ட்ரிங்க் பாட்டிலில் எத்தனை லிட்டர் அதில் ட்ரிங்க் நிரப்பேலுமோ அதுதான் அந்த மெகா பாட்டிலோட கொள்ளளவு. அதே போல் இந்த பாக்ஸை எடுத்தோம்னு சொன்னால் அந்த பாக்ஸில் எவ்வளோ சாமான் போடையிலுமோ, எவ்வளோ பாரத்துக்குரிய சாமான் போடையிலுமோ அது அந்த பாக்ஸோட கொள்ளளவு. இந்த பேக் உள்ளுக்கு எவ்வளோ சாமான் அல்லது எத்தனை புத்தகங்கள் போடையிலுமோ அது அந்த பேக்கோட கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இந்த கொள்ளளவுகளை அளக்கிறதுக்கு எங்களுக்கு விதவிதமான அலகுகள் காணப்படுது, யூனிட்ஸ். உதாரணமாக நாங்கள் இந்த மெகா பாட்டிலில் சொன்னேன், இந்த மெகா பாட்டிலில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை அளக்கிறது நாங்கள் லீட்டர் மில்லி லிட்டர்ன்ற யூனிட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம், அலகை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு இருக்கக்கூடிய சாமான்ட அளவை பார்க்குறது நாங்கள் கிலோகிராம், கிராம்னு பார்ப்போம். இந்த பேக்குளுக்கு இருக்கிறத நம்பர் ஆஃப்னு பார்க்கலாம், நம்பர் ஆஃப் புக்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் பென்ஸ் இப்படி பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு அப்போ இந்த பாடத்தில் விளங்குது ஒவ்வொரு கொள்ளளவை அளக்கிறதுக்கும் தனிப்பட்ட அலகுகள் காணப்படுது, யூனிட்ஸ். அதை நாங்கள் மாற்றி யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்? அதே போல் இப்போ நாங்கள் பார்க்கிறது நாங்கள் கம்ப்யூட்டரில் செஞ்சு சேவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் இதெல்லாம் எவ்வளோ சைஸ். அந்த சைஸ் தெரிஞ்சால் தான் எங்களுக்கு பென்ட்ரைவில் சேவ் பண்ணலும் அல்லது இமெயிலில் அனுப்பலும் எங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கிறது கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸோட கொள்ளளவை எப்படி நாங்கள் அளக்கிறது, கெப்பாசிட்டி. இதை லீட்டர்லேயோ கிலோகிராம்லேயோ அளக்க இயலாது, அதுக்கு தனியான ஒரு மெஷர்மெண்ட் டைப் ஒன்று இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் டைப்பை நாங்கள் பார்ப்போம். அதில் சிறிய அலகு நாங்கள் சொல்லுவோம் பிட்டுன்னு. தரவுகளை சேமிக்க பயன்படும் மிக சிறிய அலகு பிட்டுன்னு சொல்லுவோம். இந்த பிட் உருவாக இருக்கிறது பைனரி டிஜிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்திலிருந்து தான் பிட் உருவாக இருக்கு. இந்த பியும் ஐடி சேர்ந்து பைனரி டிஜிட் ஷார்ட்டாக பிட்னு நாங்கள் அழைப்போம். இதுதான் சிறிய அலகு, ஒரு பிட். பைனரி டிஜிட்ஸ்னு சொன்னால் 0,1 என்ற இந்த 2 எழுத்துக்கள் தான், நம்பர்ஸ் தான் நாங்கள் பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்த்துக்கிறோம் குறுகிய சின்ன அலகு பிட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த சார்ட் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சார்ட். இந்த சார்ட்டை கவனிங்க. 4 பிட்ஸ், 4 பிட்ஸ் சேர்ந்தா அதை நாங்கள் சொல்லுவோம் 1 நிபிள். 4 பிட்ஸ் 1 நிபிள். 8 பிட்ஸ் சேர்ந்தால் ஒரு பைட். 4 பிட் 1 நிபிள், 8 பிட் 1 பைட். 1024 பைட்ஸ் சேர்ந்தால் அது நாங்கள் ஒரு கிலோ பைட்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக நாங்கள் கேபின்னு அழைப்போம். இந்த அலகு எப்படி வருதுன்னு சொன்னால் நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம் 1000 கிராம்ஸ் ஒரு கிலோகிராம்னு சொல்லுவோம். அதே போல் இந்த நாங்கள் கம்ப்யூட்டரில் 1024 அலகில் தான் பார்ப்போம். அது ஏன் 1024 வந்துச்சுன்றதை நாங்கள் புறவு டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். 1024 மெகாபைட் ஒரு ஜிகாபைட். 1024 ஜிகாபைட் சேர்ந்தால் ஒரு டெராபைட், டிபின்னு சொல்லுவோம். 1024 டெராபைட் 1 பீட்டாபைட், பிபி. 1024 பிபி 1 இபி, அதாவது எக்ஸாபைட். 1024 எக்ஸாபைட் ஒரு ஜெட்டாபைட், இசட்பி. 1024 ஜெட்டாபைட் ஒரு யோட்டா பைட். இது சாதாரண ஒரு சார்ட். இதில் ஐசிடி மாணவர்களுக்கு பீட்டாபைட் இது வர காட்டிலும் தான் உங்களோட எக்ஸாமில் வரும். ஆனால் இதை விட இன்னும் அதிகமான கெப்பாசிட்டி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை நாங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு போதுமானது. ஓகே, சில ஸ்டோரேஜ் டிவைஸை ஷார்ட்டாக பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃப்ளாப்பி டிஸ்க் 3.5 ஃப்ளாப்பின்னு சொல்லுவோம். இப்போ இது பயன்பாட்டில் இல்லை. இந்த ஃப்ளாப்பி டிஸ்ட கொள்ளளவு 1.44 மெகாபைட். இதுக்கு பாவிச்ச 5 1/4 ஃப்ளாப்பி டிஸ்க்னு
அதில் 1.2 மெகாபைட், இதில் 1.44 மெகாபைட். அதே போல் இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் 3 இருக்குது. ஒன்று சிடி, டிவிடி, ப்ளூரே. சிடியில் 700 மெகாபைட், சிடியில் 700 மெகாபைட், டிவிடியில் 4.7 ஜிகாபைட், 4.7 ஜிகாபைட், ப்ளூரே டிஸ்கில் 25 ஜிகாபைட், 25 gigabyte. CD 700, DVD 4.7 அல்லது 4.9 இருக்குது. ப்ளூரே 25 GB, அதை விட அபவான இதுவும் இருக்குது. இது அன்னளவான ஒரு அமௌண்ட். ஓகே, அதே மாதிரி நாங்கள் மொபைல் ஃபோன்லெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா அதில் பல வெரைட்டிஸ் இருக்குது. SM கார்டு, SD கார்டு, CF கார்டு, இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. இதில் பாவனையில் உள்ள ஆக குறைஞ்ச மெமரி வந்து 2 GB, அதுக்கு அடுத்தது 4 GB, இப்படி அதிகரித்து கொண்டே நாளுக்கு நாள் புதிய வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு இருக்குது. அதே போல் நாங்கள் கணினியில் பயன்படுத்தக்கூடிய ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்க் 10 GB, 40 GB, 80 GB வந்து இப்போது 120 GB தொடக்கம் அதிகமான கெப்பாசிட்டி, அதாவது 1 TB, 10 TB, 16 TB, இந்த மாதிரி டெராபைட்ஸில் இப்போ ஹார்ட் டிஸ்க் வருது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் தேக்க சாதனங்களில் தரவுகளை தேக்க கொள்ளளவுகள். அதாவது டேட்டா ஸ்டோரேஜ் சேவ் பண்ணுறது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஸ்டோரேஜ் சாதனங்கள் குறைந்தது முதல் கூடியது வரை. இது ICT புக்கில் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் இருக்கும். ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி எறும்பிலிருந்து யானை வரை, அதாவது குறைந்ததிலிருந்து கூடியது வரை. உங்களுக்கு பார்க்கலாம், ஆக குறைந்தது ரெஜிஸ்டர் மெமரி, பதிவேட்டு நினைவகம்னு சொல்லுவோம். இது அன்னளவா 1 கிலோபைட் வரும். இது ஆக குறைந்தது. அதை விட கொஞ்சம் கூடினது கேஷ் மெமரி, பதுக்கு நினைவகம். அதன் பின் கம்பேக்ட் டிஸ்க், CD, DVD, digital versatile disk, அதன் பின் RAM, random access memory, ROM, flash memory, hard disk, magnetic tape. இதுதான் குறைந்தது முதல் கூடியது வரை கொள்ளளவு திறன். குறைஞ்சது ரெஜிஸ்டர் மெமரி, கூடியது மேக்னெட்டிக் டேப். அதே போல் நாங்கள் அடுத்தது பார்ப்போம் டேட்டா எக்ஸஸ் ஸ்பீட், தரவு பெருவழி கதி. அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது எப்படின்னு பார்ப்போம், கூடியதிலிருந்து குறைந்தது வரை. இதுவும் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா விளங்கும். குதிரையிலிருந்து நத்தை வரை. மேலால் காட்டுறது வேகம் அதிகம், கீழால் காட்டுறது குறைந்தது. ஸோ அதிக வேகம் கொண்டது ரெஜிஸ்டர் மெமரி. நாங்கள் இங்கே பார்த்தோம் கொள்ளளவு குறைந்தது ரெஜிஸ்டர் மெமரின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வேகம் கூடியது ரெஜிஸ்டர் மெமரி. அதன் பின்னாலே கேஷ் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, ஃப்ளாஷ் மெமரி, ஹார்ட் டிஸ்க், DVD, காம்பேக்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் டேப். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மேக்னெட்டிக் டேப் கொள்ளளவு கூடியது. ஆனால் இந்த இடத்துல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து மிகவும் ஸ்லோவானது. மேக்னெட்டிக் டேப். அடுத்தது கோஸ்ட் பர் யூனிட் ஸ்டோரேஜ். ஒரு பிட்டுக்கு செலவாகும் பணம், ஒரு பிட்டுக்கு செலவாகும் பணம். இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சரில் காட்டுகிறேன். நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். ஸோ இதில் அதிக செலவு கூடினது முதல் குறைந்தது வரை. ஸோ ரெஜிஸ்டர் மெமரி செலவு கூடியது, அந்த ஆர்டரில் கம்பேக்ட் டிஸ்க் CD ஆக குறைந்தது. இப்போ நாங்கள் ஓகே, இன்றைக்கு நாங்கள் ICT மாணவர்களுக்கு தேவையான கெப்பாசிட்டி சம்பந்தமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் ICT மாணவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான எக்ஸாமில் கட்டாயம் வரக்கூடிய இன்னொரு பகுதியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.